வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், விஜயிடம் ஆதரவு கேட்க ஓடோடி சென்ற டிடிவி தினகரன் ஒரே அடியாக மறுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, 5 ஆண்டு காலமாக தலைமறைவாயிருந்த நடிகை தலை காட்டியிருக்கின்றார்கள். சமூக ஆர்வலர்களும் அரசியல் தலைவர்களும் அடியோன்னு அடிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு காலம் நான் அமைதியாகத்தான் இருந்தேன், அப்படியே இருக்கக்கூடாதா, தலை காட்டின உடனே இப்படி அடின்னு அடிக்கிறீங்களே அப்படின்னு கதறி இருக்கின்றார்கள். யார் அந்த நடிகை, எதற்காக அந்த நடிகையை அடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த விரிவா பார்க்கலாம் இரண்டாவது செய்தியாக. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கேக்கு உடல்நிலை சரியில்லையா. 3 நாளா பாத்தீங்கன்னா கடுமையான காய்ச்சலாம். என்னடா தொடர்ந்து காய்ச்சலாவே இருக்குது அப்படின்னு யோசனை பண்ண அபிஜித் தீப்கே மருத்துவமனையில போய் தன்னுடைய உடல்நிலையை பரிசோதித்திருக்கின்றார். அப்படி பரிசோதிக்கின்ற பொழுது டைபாய்டு என்று ரிசல்ட் வந்திருக்குது. இப்ப மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வெடுக்க சொல்லியிருக்கின்றார்கள். டைபாய்டு வர்றது அதிகமாக பொரித்த உணவு உண்ணுவதன் காரணமாக வருது. இரண்டாவது சுகாதாரமற்ற உணவு, மூன்றாவது சுகாதாரமற்ற குடிநீர், அதனாலதான் டைபாய்டு வரும். இப்போ அபிஜித் தீப்கேவுக்கும் அதுதான் வந்திருக்குதான். ஓய்வு எடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ முதன்முறையாக பங்களாதேஷிலிருந்து இவருக்கு ஆதரவுகரமானது நீண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்தியாவிலிருந்து பைனான்ஸ் பண்றதுக்கு யாரும் வரலன்னா இனிமே பங்களாதேஷில் இருந்து இவருக்கு பைனான்ஸ் வரும். தன்னுடைய தாய் நாட்டில் இருந்து ஆதரவு வந்திருப்பதனால இவர் ஓய்வு எடுப்பாரா? பாகிஸ்தான்லேருந்து வரும், அமெரிக்காவிலிருந்து வரும். அதனால எங்கிருந்தெல்லாம் கட்டளைகள் வருதோ அந்த கட்டளையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். முக்கியமா இந்தியாவுடைய நிலைத்தன்மையை சீரழிக்க வேண்டும், ஒற்றுமையை குலைக்க வேண்டும், மாணவர்கள் மத்தியில் நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்க வேண்டும், மொத்தத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஜனநாயக முறைப்படி ஆட்சி மாற்றம் இங்கே ஏற்பட வாய்ப்பே கிடையாது. மீண்டும் மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார். அதனால ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற வரைக்கும் டைபாய்டு வந்தா என்ன, மரணமே வந்தால் என்ன, போராட்ட களத்திலே சாவேன் அப்படின்னு தான் அபிஜித் தீப்கேவனுடைய கொள்கையாகவே இருக்கும். அவங்க ஆட்சி மாற்றம் எல்லாம் தாண்டி நாட்டை நாசம் பண்ணணும், அதற்காக கொள்கையாகவே வகுத்து வைத்துக் கொண்டு களத்தில் இறங்கி போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தர்மேந்திர பிரதான் இருக்கா இல்லையா, அந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று பிரதானமாக கோரிக்கை வச்சாங்க. இப்போ மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும், அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கையை விஸ்தாரணப்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்றைக்கு 4 மணிக்கு நடக்க போகுது. இடம் எந்த இடத்துல என்று இன்னும் முடிவாகல. இப்படி முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய 2 முன்னெடுப்புகளை கொள்கை அளவில் ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதை இன்னைக்கு கையெழுத்து போட்டு நாம உறுதிமொழியா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல முக்கியமான வேலை இருக்கின்ற போது இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் டைபாய்டு வருதுன்னு சொல்லிட்டு டயர்டா போய் படுத்துக்குவாரேன்னா அப்படிலாம் படுக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் 5 ஆண்டு காலம் தலைமறைமாக இருந்த இந்த நடிகை இப்போ தலை காட்டி இருக்கின்றார்கள். ஓஹோ, நம்ம ஜோதிகா அவர்கள் இவங்க தஞ்சை பெரிய கோயில் தொடர்பாக ஏதோ சர்ச்சையான கருத்து தெரிவிச்சாங்கல்ல, அதோட நீங்க கோயில் உண்டியல்ல காசு போறதை விட கல்வி நிறுவனங்களுக்கு செலவு பண்ணலாமே அப்படின்னு சொன்னவங்கல்ல, அந்த சர்ச்சைக்கு பிறகு இவங்க தலையே காட்டல இல்ல, மும்பை போய் பதுங்கினவங்க இப்பதான் வந்திருக்காங்கல்ல. ஏன்னா 5 ஆண்டு காலம் அவங்க மனம் விரும்பின ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. அதனால பாலியல் வன்புணர்வுக்கெல்லாம் குரல் கொடுக்கவில்லை, கஸ்டடி மரணங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கவில்லை. 5 ஆண்டு காலமாக நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னீங்களே சாமி, ஏன் நீட்டை ஒழிக்கல? உங்களுக்கு தான் ரகசியம் தெரியும்னு சொன்னீங்களே, எங்க அந்த ரகசியம் என்று இந்த நடிகை எல்லாம் வாய் திறந்து கேட்கவே இல்லை. ஏன்னா வார்த்தையை விட்டது அந்த மாதிரி. சமூக வலைதளவாசிகளும் சில சமூக வாசிகளும் அடின்னு அடிச்சாங்க இவங்க கணவரையும் சரி இந்த அம்மாவையும் சரி. அதனால மும்பையில போய் பதுங்கினவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கணவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தலை தூக்கலாம் என்பதற்காக என்னென்னவோ படமெல்லாம் நடித்து பார்க்கின்றார். ஆனா அந்த படமெல்லாம் ஓடவே இல்லை. அந்த அளவுக்கு ஜெய் பீம் என்ற படத்துல வன்மம் நிறைந்த காட்சிகளை வச்சு வாங்கி கட்டி கொண்டதனுடைய விளைவு இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம அடுத்த 10 ஆண்டுலாவது ஆட்சியை பிடிக்க முடியுமா, அதற்கு ரசிகர் மன்றத்தை தேர்த்த முடியுமா, இளைஞர்களை ஒன்னா சேர்க்க முடியுமா என்பதற்காக புது புது அவதாரம் எடுக்கின்றார்கள் கணவனும் மனைவியும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கண்டுகொள்வார்களா? சரி, இந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இருக்காங்க இல்லையா,
அவங்களுக்கு இவங்க ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்றால், மாணவருடைய எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக களத்தில் நின்று போராடுகின்ற கள வீரர்களுடன் நான் நிற்கிறேன்பா. ரெண்டாவது, என்னுடைய குழந்தைகளை வந்து இந்த அபிஜித் தீப்கே இருக்கான் தெரியுமா, நாட்டுக்கு துரோகம் பண்றவன், அவனை மாதிரி தைரியமா வளர்க்கணுமா. அப்படி ஒரு முன் உதாரணமாக அபிஜித் தீப்கே இருக்காராம். ரெண்டாவது, இந்த மாணவருடைய போராட்டமானது எங்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுத்துருக்குது, நாங்களும் களத்துக்கு போராடுவோம், களத்தில் வந்து போராடுவோம் அப்படின்னு இந்த அம்மா பதிவிட்டு இருக்கின்றார்கள். இந்த அம்மா கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான், உங்களுடைய மனம் விரும்பிய ஆட்சி போன முறை நடந்தது இல்லை, அந்த தருணத்துலலாம் வந்து மாணவருடைய எதிர்காலம் சூன்யமாகுது, கேள்விக்குறி ஆகுது. என்னங்க நீங்கள் நீட்டை நீக்கணும்னு சொன்னீங்களே, ஏன் நீக்கலை அப்படின்னாவது கேள்வி கேட்டிருக்கலாம். அப்படி இல்லையா, என்னங்க வேலை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு டிஎன்பிசியில் வந்து மாங்குன்னு எழுதுறான் இளைஞர். ஆனால் அந்த டிஎன்பிசி பரீட்சையிலே முறைகேடு நடந்திருக்குது, ஏங்க டிஎன்பிசி பரீட்சையில் முறைகேடு நடந்தது அப்படின்னு இந்த அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைன்னா பார்த்துக்கங்களேன். அது மட்டும் கிடையாது, நேரு போன்றவங்கலாம் வந்து அந்த நகராட்சி துறையில் வேலைக்கு பணம் வாங்கிக்கின்னு ஆளை நிரப்புனாங்க, அது மூலமாக 634 கோடி ரூபாய் சம்பாரிச்சாங்க. ஸோ இப்போ இந்த அம்மாலாம் என்ன பண்ணியிருக்கணும், ஏங்க இளைஞருடைய எதிர்காலத்தை காசு வாங்கின ஆளை நிரப்பதுனால சூன்யமாவது இல்லை, உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் பண்ணுற துரோகம் இல்லை இது அப்படின்னு என்னைக்காவது இவங்க கேட்டிருக்காங்களா? கோயில் உண்டியலில் காசு போகிறத பற்றி கேள்வி எழுப்பின இந்த நடிகை டாஸ்மார்க்கில் குடிச்சு அழிஞ்சாங்களே, அதை பற்றி இவங்க கேள்வி எழுப்பினாங்களா? இல்லை அவங்க மனம் விரும்பின ஆட்சியில் வந்து 2000 கோடிக்கு போதைப் பொருள் விற்றானே ஜாஃபர் சாதிக்கு, அவனுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்துருந்தாங்களே, இந்த அம்மா கேட்டிருக்கலாம் இல்லை, என்னங்க இது போதைப் பொருள் விற்கக்கூடியவனை வந்து கட்சியில் சேர்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நறுக்கு 4 கேள்வி கேட்டிருக்கலாம், என்னங்க உங்கள் மனைவியை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் விற்ற காசில் படம் எடுக்கிறாங்களாமே மங்கைன்னு சொல்லிவிட்டு, என்னங்க நீங்களாம் தமிழ்நாடு எந்த நிலைக்கு போயிட்டு இருக்குது, இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக குடிச்சு சாவறான், இப்போ போதைப் பொருள்னால அடிமையாகி கொலையெல்லாம் நடக்குது, செயின் பறிப்பெல்லாம் இருக்குது, இது என்ன நாடா சுடுகாடா அப்படின்னு கேட்டுக்கலாமே இல்லையா? நல்லாட்சி தருவீங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் திறன் பத்தலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டோம், உங்களுக்காக களத்தில் இறங்கி போராடணும், அனுதினமும் வந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருந்தோம், இப்படி களத்தில் இறங்கி நாங்கள்லாம் போராடி உங்கள் ஆட்சியை கொண்டு வந்தோம். ஆனால் அந்த ஆட்சி சுத்தமாக அவ்வளோ ஆட்சியாக இருக்கிறது. என்ன மருமகன் ஒரு பக்கம் ஆட்சி நடத்துறாரு, மகன் ஒரு பக்கம் ஆட்சி நடத்துறாங்க, உங்கள் மனைவி ஒரு பக்கம் ஆட்சி நடத்துறாங்க, நீ ஒரு பக்கம் ஆட்சி நடக்குது, இதெல்லாம் ஆட்சியா இல்லை காட்சியா அப்படின்னு இந்த அம்மா கேட்டுக்கலாமே இல்லையா? என்னையா ஒட்டு மொத்தமாக கொள்ளை அடிச்சிருக்கீங்க, ஆற்று மணலை மலையை உடைச்சி தின்னு இருக்கீங்க, தண்ணியை விற்று தள்ளி இருக்கிறீங்க, ஒவ்வொன்றா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அந்த அரசாங்கத்தை சரிப்படுத்திருக்கலாம் இல்லை? ஆனால் 5 ஆண்டு காலம் கோமாவில் இருந்தாங்களா, இல்லை நம்ம மக்கள் அடித்த அடி காரணமாக வழியில் பதுங்கி இருந்தாங்களா தெரியல. இன்னைக்கு அபிஜித் தீப்கே மாதிரி என்னுடைய பசங்களை வளர்க்க போகிறேன், எனக்கெல்லாம் துணிச்சல் வந்துச்சு, இனிமே பாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து வாயை விட்டுருக்காங்க. சென்ற ஆட்சியில் இந்த துணிச்சல் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒருவேளை வாயை திறந்துருந்தாங்கன்னா வாயிலே குத்துருப்பாங்களோ இந்த திமுக காரங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இவங்கெல்லாம் மத சார்பற்றவர்கள் கிடையாது, மத வெறியர்கள், மத அடிப்படைவாதிகள். இவங்களுடைய கணவரும் இந்த அம்மாவும் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் தான், எந்தவித சந்தேகமும் நம்ம பட தேவையே இல்லை. ஆனால் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்வி நிறுவனத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட முறைகேடு நடந்திருக்கும். இப்போ FCRA சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதன் மூலமாக அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வராது. ஸோ சோனம் வாங்ஸ் இருக்கா தெரியுமா, இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினா சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவருடைய தொண்டு நிறுவனத்துக்கு FCRA சட்டத்தின் மூலமாக நிதி வர்றது தடைப்படும் என்பதனால தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடன் கைகோர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். உடனே பிஜேபிக்காரங்க களத்தில் இறங்கி, ஏன்பா உன்னுடைய தொண்டு நிறுவனத்துக்கு எங்கேருந்து பணம் வாங்கியிருக்க பத்தியா, யார் யார்கிட்டலாம் வாங்கக்கூடாது அங்கெல்லாம் வாங்கியிருக்க பத்தியா, இப்போ தொண்டு நிறுவனம் வேணுமா வேணாவா, பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தது எல்லாவற்றையும் நோண்டட்டுமா அப்படின்னு களம் இறங்கின பாஜகவினரை பார்த்து பயந்தே போயிட்டாரு சோனம் வாங்ஸு. ஸோ நாம் செய்திருக்கின்ற முறைகேடுகள் எல்லாம் சட்டப்பூர்வமாக அணுகுனாங்கன்னா ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாததுனால தான் உடனடியாக போராட்ட களத்திலிருந்து விலகி உண்ணாவிரத்தை முடிச்சுக்கிட்டு அவர் பாஜக ஆதரவாளராகவே மாறி போயிட்டார். இப்போ சோனம் வாங்ஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய பின்னணியெல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து 2-3 நாளில் பாருங்க, ஜோதிகா முட்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்களே வந்து மாற்றி ட்வீட் போட்டாலும் ட்வீட் போடுவாங்க, ஐயோ இவ்வளோ மோசமான படு பாவியா இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவன், இவனுக்கு ஆதரவு அளித்தோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதறினாலும் கதறுவாங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்கு வெக்கமோ மானமோ கிடையாது. அப்படி ஏதாவது சூடு சொன்ன இருந்தால் சென்ற ஆட்சியில் நாம் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்ற நியாயமான எண்ணம் வந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் வரலையே. சரி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக என்று கேட்டிங்கன்னா, ஆடா தேர்தல் ரிசல்ட் வருகின்ற போது அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது. விஜய் இடத்துல போய் டிடிவி தினகரன் வந்து ஆதரவு கேட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக வந்து ஆளுநர் வந்து பெரும்பான்மை இல்லை என்று சொல்லிட்டு
உங்களை ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஆதரவளிங்க. முதல் 2.5 வருஷம் நாங்க ஆட்சி செய்யறோம், கடைசி 2.5 வருஷம் நீங்க ஆட்சி செய்யலாம், அதற்குள்ளாக நீங்க அனுபவம் பெற்றுக்கொள்ளலாம், நீங்க ஆட்சியில இருந்து தேர்தலை சந்தித்தீங்கன்னா மீண்டும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் டீலிங் பேசியிருக்கிறாரு நம்ம விஜய் இடத்துல போய். ஆனா அதற்குள்ளாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஆமா நம்மளுக்கு அனுபவம் இல்லை, தேவையில்லாம சர்ச்சையில் சிக்க வேண்டாம், பெரும்பான்மையும் இல்லை, 2வது திமுகவை தீய சக்தி என்று சொல்லிட்டோம், அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எப்படி நமக்கு ஆதரவாக மாத்துறது, சரி அதிமுகவுக்கு ஆதரவளிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சி இடத்துல போயிட்டு அதிமுக வந்து ஆதரவு கேட்டிருக்குது. பெரும்பான்மைக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்க, ஆனா சப்போர்ட்டுக்கு நீங்களாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆதரவு கேட்டிருக்க போல இருக்குது. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வந்து காங்கிரஸ் போன ரூட்லயே வந்து நாங்களும் வந்து தவேகாவுக்கு ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு திமுக கழட்டி விட்டுட்டு ஓடினதுனால இங்க அதிமுக ஆட்சியானது வரல. எடப்பாடி முதலமைச்சர் ஆகல. எவ்வளவோ முயற்சி பண்ணி இருக்கிறாங்க டிடிவி தினகரனும் அதிமுகவினும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஆனா அதிமுக வந்து திமுக ஆதரவை கேட்கவில்லை. அவங்க ஆதரவுடன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க போறோம் என்று முயற்சியும் செய்யல. ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள், திமுக இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள் அதிமுக திமுக கூட்டணி போட்டாவே வந்து ஆட்சி அமைக்கலாமே, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, கூட்டணி இருக்கக்கூடிய இன்னும் பிற கட்சிகளும் சரி ஆதரவளித்தாலே போதுமே, தவேக ஆட்சிக்கு வராது, அதிமுக ஆட்சிக்கு வருமே அப்படின்னு அதிமுக திமுக நலம் விரும்பிகள் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா அதிமுக இருக்கிற தொண்டர்கள் வந்து திமுக அதிமுக கூட்டணியா பொடாப்பா சாமி தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரக்தி அடைவார்கள், கட்சி விட்டு வெளியேறுவார்கள் என்பதனால, எப்பா சாமி நாங்க தமிழக வெற்றி கழகம் ஆதரவு தந்தா ஆட்சி அமைக்கிறோம், இல்லையா விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்று இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு உடைச்சி பேசியிருக்கின்றார். இத்தனை நேரமாக ஏப்பா எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவுடன் முதலமைச்சர் ஆகலாம் என்று நினைச்சாருப்பா அப்படின்னு கம்பு சுத்திட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இதுதாங்க நடந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, விசிகாவும் சரி, ஐயுஎம்எலும் சரி, அதிமுக அப்புறம் தவேக ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறது, கூட்டணி ஆட்சியில நீங்களாம் வரலாம் அப்படின்னு அழைத்த பிறகு, ஏன்னா விஜய் பக்கம் இவங்கெல்லாம் நகர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கலாம், விஜய் அவர்கள் அவங்க ஆதரவுடன் வந்து ஆட்சி அமைச்சிருவார். அப்போ அதிமுக ஆதரவு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடும். 2வது அதிமுக தவேக கூட்டணி ஆட்சி மலராம போயிடும். அதனால திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை அதிமுக ஆதரவா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்பதான் விஜய் வந்து ஆட்சி அமைப்பது தடுக்க முடியும். அதிமுக தலைமை ஏற்றுக்கிட்டு விஜய் வருவார்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் பாஜக பின்னாடி இருக்குமோ என்ற அச்சத்தினால கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தவேக ஓடி போய் ஆதரவளித்து விட்டார்களாம். அதனால எடப்பாடி தலைமையில ஆட்சி அமையாமையே போயிடுச்சாம். திமுக பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டதாம். ஆனால் தவேக ஒத்து வரவே இல்லையாம். திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கலாமா என்று முன்முயற்சி எடுத்திருக்காங்க. உடனடியாக அதுக்கு அதிமுகவில் இருந்தும் திமுகவில் இருந்துமே வந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதனால சரி இந்த முயற்சியும் வேண்டாம் என்பதனால தான் புதிய ஆட்சிக்கு வாழ்த்து சொல்லி வழிவிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இத்தனை நாளா வந்து அதிமுக திமுக ஆட்சி அமைக்க போகுது, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு கதை கட்டி விட்டதெல்லாம் உண்மையை நம்பிக்கிட்டு அதிமுக நிறைய பேர் வெளியேறினாங்க. இப்ப டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உண்மையை போட்டு உடைச்சிருக்கின்றார். தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு களத்துல என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதெல்லாம் இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலேயாவது வந்து திமுக அதிமுக ஆதரவாளர்கள் கட்சி தலைமை மீது சந்தேகப்படாமல் இருப்பாங்களா, இல்ல கட்சி தலைமை மீது சந்தேகப்படுறாங்க என்பதனால டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா அச்சு விடுறாரா கதையை? 47 சீட்டு கொண்ட அதிமுகவை முதல் 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆளத்துக்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டு இருப்பாரா? என்னதான் அரசியல் தெரியவில்லை என்றாலும் கூட அவர் என்ன அப்பாவியா? 107 இடங்கள் பெற்றிருக்கிறோம் நமக்கு இன்னும் தேவை 11 இடங்கள் தான். 11 இடங்கள் திமுக கூட்டணியிலிருந்து இழுத்தா என்ன என்று யோசித்து இருக்க மாட்டாரா? காங்கிரஸும் முன்னாடியே ஓடி போய் ஒட்டிக்கிச்சு. அதனால எடப்பாடியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை அவர் நடத்தியிருப்பாரா? உங்க கருத்தையும் சேர்த்தே சொல்லுங்க. நன்றிங்க.